வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கரும்புலேருந்து சர்க்கரை எப்படி தயாரிக்குன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுகர் மில்க்கு வந்த கரும்பை எப்படி அன்லோட் பண்ணுறாங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபீடர் டேபிள் மேலே வச்சோடனே அந்த கரும்பு கிரைன் மூலியமாக தூக்கி விட்டாங்கன்னா கேன் கேரியரில் மேலே வந்து விழுந்துருங்க. இந்த கேன் கேரியர் என்ன பண்ணுவோம்னா, செட்டருக்கு வந்து அந்த கரும்பை அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணி கொண்டு போவோம். செட்டரில் வந்து அந்த கரும்பை துண்டு துண்டாக நறுக்கி போடுங்க. இந்த செட்டரில் நல்லா பீஸாக நறுக்கி நல்லா பவுட்ரு மாதிரி அந்த சுகர் கேன் வந்து கன்வெர்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேன் ஃபைபரைசரை வச்சு நல்லா ப்ரிப்பேர்டு கேனை ரெடி பண்ணி இது மாதிரி இன்டர் ரேக் கேரியரில் அனுப்புவாங்க. அது என்ன பண்ணணும்னா, இங்கே மில்லிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அதில் அந்த கரும்பு சக்கையில் இருக்கிற சாரெல்லாம் புழிஞ்சு அந்த ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இது மாதிரி வந்து நம்மளுக்கு 4 மில்லிங் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டில் வந்து நல்லா ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மில்லிங் அனுப்போம். அந்த செகண்ட் மில்லிங்கில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் மில்லிங்க்கு அனுப்பி ஃபைனலாக ஃபோர்த் மில்லிங்கு போயிட்டு நல்லா சுடுதண்ணியில் பாய்ச்சி நல்லா அதில் இருக்கிற ஜூஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த கழிவு தான் வந்து பக்காசுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஜூஸ் கண்டெய்னர். இதில் ஸ்டோர் பண்ணி அப்படியே கீழே ஒரு பைப் மூலயமா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகும். இந்த பக்காஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பாய்லருக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் இன்னும் ஃபர்தர் ப்ராசஸிங்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்காஸ் வந்து மெயின் பர்பஸாக பேப்பர் தயாரிக்க யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பாய்லிங் ஹவுஸுங்க. வாங்க அங்கே போய் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பாய்லிங் ஹவுஸில் நம்மளுக்கு ஒரு எம்ப்ளாயி வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. வாங்க என்ன சொல்கிறேன்னு கேட்கலாம். வந்து திரும்ப வந்து இந்த ஹீட்டரில் ஹீட் ஆகும். இந்த ஹீட்டரில் ஹீட் ஆகும் 70 டிகிரி வரும். 70-75 வரும். அதுக்கப்புறம் கீழே போய் என்ன பண்ணுறேன், கீழே போய் சுண்ணாம்பு கல்பனை ஆட் ஆகும். கல்பர் கேஸ் எரியுது பாருங்க. உள்ளார இப்படி கையை வச்சு பாருங்க. அப்புறம் பாருங்க, இது வழியாக உள்ளே போனதும் இது வந்து அதே கீழே ஊற்றும். இந்த வழியாக ஓவர் லைனில் வந்து கீழே வந்து ஊற்றும். ஊற்றி திரும்ப பம்ப் பண்ணி அது ரெண்டாக ஹீட் ஆகும். திரும்ப வந்து ஹீட் ஆகணும்னா திரும்ப அது வந்து 105 அந்த டாருக்கு போகும். அதுதான் கிளாரிஃபிகேஷன். அதில் வந்து செட்டில் ஆகும். அதில் அப்படியே செட்டில் ஆகி சுற்றிக்கிட்டே அதில் உள்ள அடுத்த கெமிக்கல் போடுறோம். அதில் ஆடு போட்டிருக்கோம். ஒவ்வொரு கப்பார்ட்மெண்ட்டமாக இருக்கும். 4 பிரிஞ்சிருக்கோம். இந்த கிளாரிஃபைடில் தெளிஞ்ச ஜூஸை எப்படி அவங்க அடுத்த ப்ராசஸிங்க்கு கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. சுண்ணாம்பு கலக்கிறோம், எது சர்க்கரை கலக்கிறோம். சுண்ணாம்பு கலக்கிறது வந்து சுகர் வந்து அதை இதில் இருக்கிற சிறப்பில் இருக்கிற அழுக்க பிரிக்கிறதுக்காக தெளிய வைக்கும். அந்த கந்தகம் வந்து கொஞ்சம் சர்க்கரையினுடைய ரெக்கவரியை ரைஸ் பண்ணும். அப்புறம் அந்த மோனோ பிளாக்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் மேலே, அழுக்கெல்லாம் பிரிக்கிறதுக்காக. அது கொஞ்சம் ஒரு கிலோ போட்டான்னா அது ஒரு ஷிஃப்ட்டு பூரா 4 மணி நேரம் ஓட்டிடுவாங்க. அதை அந்த இதில் தாரில் கொண்டு போய் கலப்பாங்க. கலந்தாங்கன்னா அதுலேருந்து வேறு அழுக்க எல்லாத்தையும் அப்படியே சடி மாதிரி பூரா இழுத்துட்டு வந்து மட்டு வழியால் வெளியே தரும். இந்த ஃபில்ட்ரு மட்டும் இருக்குல்ல, அந்த வேலை வெளியே போயிடும். அதுலேருந்து அந்த தெளிஞ்ச சாறு ஏவாப்பட்டிலேருந்து எடுத்து திரும்ப அதை சூடுபடுத்தி 100 டிகிரி 105 டிகிரி அந்த லெவலுக்கு ஏற்றி இறக்கும் போது அப்புறம் அதனுடைய இதெல்லாம் பிசின் இதெல்லாம் இருக்குது, குளுக்கோஸு அதெல்லாம் கரெக்டோஸ் எல்லாம் பிரிஞ்சு அழுக்கெல்லாம் வெளியே பிரித்து நல்ல சர்க்கரையை மட்டும் மேலே போனோம். கரும்போடு சேர்ந்து வர மண்ணையும் மற்ற வேஸ்டேஜையும் தான் நம்ம மட்டுங்கிறோம். இதை வந்து அந்த ஃபில்டருக்கு அனுப்பி அங்கே இருக்கிற ஜூஸை இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த மட்டை வந்து பெல்ட் கன்வேயர் மூலயமா வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இதை வந்து நம்ம திரும்பி கரும்பு காட்டுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் காட்டுக்கு வந்து உரமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
மில்லில் யூஸ் பண்ண தண்ணியெல்லாம் வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுக்காக அதை திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்காக அங்கே போய்ட்டு இந்த சுடுதண்ணிலாம் ஆற வச்சு திருப்பி அது மில்லுக்கு அனுப்புகிறாங்க. கிளாரிஃபைலேருந்து வந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் இங்கே கலெக்ட் பண்ணி இந்த எவாபரேட்டர் மூலயமா இந்த நீரெல்லாம் வெளியே அனுப்பிட்டு அது இன்னும் கான்சன்ட்ரேட்டட் சுகர் சிரப்பாக மாற்றுறாங்க. இந்த கான்சன்ட்ரேட்டட் சுகர் சிரப்பை பாருங்கள், சாக்லேட் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே அள்ளி சாப்பிட்லாம் போல் இருக்கும். இங்கே கலெக்ட் பண்ண கான்சன்ட்ரேட்டட் சுகர் சிரப்பெல்லாம் அடுத்த ப்ராசஸரான கிறிஸ்டலைசேஷருக்கு அனுப்பி அங்கே தான் சுகர் தயாரிக்கிறதான முக்கியமான ப்ராசஸ் இருக்குங்க. வாங்க அங்கே இருக்கிற ஒரு ஒர்க்கர்கிட்ட அதை பற்றி கேட்கலாம். பானை பானைன்னா சக்கரை காய்ச்சற பானைன்னு பேர். ஆனால் இதை பேன் இதே இங்கிலீஷில் பேன் தானே, பானைன்னா பேன் தானே. அதனால் இந்த பேனு அது வந்து சி பேனு, இது பி பேனு, அது ஏ பேனு. என்னன்னா வர சிறப்பு இருக்குல்ல, அந்த சிறப்பை வந்து ஏ சர்க்கரையாக ரெடி பண்ணுறாங்க. முதல்ல ரெடி பண்ணிட்டு அதில் சர்க்கரை இருக்குது, அதில் வந்து வர கழிவு பி சர்க்கரை. பி சர்க்கரை ரெடி பண்ணிட்ட பின்னாடி சி சர்க்கரை, அதாவது இதுலேருந்து வர கழிவு சி சர்க்கரை. அப்போ சி சர்க்கரை வந்து பி ஆகும், பி சர்க்கரை வந்து ஏவாகும். சர்க்கரையெல்லாம் முன்னாடி போகும், அதுலேருந்து கழிவுலாம் பின்னாடி வரும். அதான் இதை மொத்தம் 5 பேனு 600 டன்னு கெப்பாசிட்டி. இது 60 டன்னு. ஒரு நாளைக்கு எவ்வளோ சராசரி எவ்வளோ தயாரிப்பீங்க? 3000 டன்னு கரும்பு அரைக்கும். 3000 டன் கெப்பாசிட்டி வந்து 2500 தான். 3000 வரலையும் அரைக்கும். 3000 வரைக்கும் அரைக்கும். எத்தனை மூட்டை சக்கரை வரும்? ஒரு 100 கிலோ வரும் ஒரு டன்னுக்கு. இப்போல்லாம் வந்து 80, 82 அந்த மழை காலத்துல அதனால் சக்கரை சத்து இதாகும். அந்த பேனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கான்சன்ட்ரேட் சுகர் சிரப்பில் சல்ஃபைஸ் டை ஆக்சைடு கலந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அனுப்பி விடுவாங்க. ஏ சர்க்கரையினுடைய கழிவு, ஏ சர்க்கரையை கழுவி வர தண்ணி இது. இங்கே ஒரு 5 பேன் இருக்குங்க. அது ஏபிசி அப்படின்னு கிரேடாக பிரிச்சுருப்பாங்க. ஒரு 2 பேன் வந்து ஸ்பேருக்கு வச்சுருப்பாங்க. இந்த பேனில் தான் சுகர் சிரப்பை வந்து கிறிஸ்டல் சுகராக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் நடக்குங்க. இங்கே இருக்கிற ஒரு ஒர்க்கர் நம்மளுக்காக அந்த பேனில் இருக்கிற சுகர் சிரப்பை எடுத்து எப்படி சுகர் கிறிஸ்டலாக கன்வெர்ட் ஆகுதுன்னு காமிச்சிட்டு இருக்காரு. அந்த சிரப்பை எடுத்து இது மாதிரி அந்த கிளாஸில் வச்சு லைட்டில் பார்த்தா அந்த கிறிஸ்டல் அப்படியே ஃபார்மேஷன் தெரியுங்க. இந்த கிறிஸ்டல் சுகர் சிரப்பை வந்து சென்ட்ரிஃபியூகல் மிஷினுக்கு அனுப்பி அங்கே ஒரு ப்ராசஸ் மூலயமா அது ஒயிட் சுகராகவும் மீதி அதோட வேஸ்டேஜை வந்து மொலாசாஸாகவும் பிரித்து எடுத்துருவாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா 50 RPMலேருந்து 1100 RPM வரைக்கும் வேகமாக சுட்டுங்க. அதில் வந்து ஹாட் வாட்டர் இந்த கிறிஸ்டல்ஸ் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணால் அதில் இருக்கிற வெள்ளை சுகராக கன்வெர்ட் பண்ணிட்டு மீதி மொலாசஸை வந்து இது மாதிரி வேறு ப்ராசஸ்க்கு அனுப்பிடுவாங்க. எத்தனால் சாக்லேட் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த மொலாசஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. சூடான காற்றை யூஸ் பண்ணி இந்த சர்க்கரையில் இருக்கிற ஈரப்பதத்தில் நல்லா உலர வச்சுட்டு இது மாதிரி சர்க்கரையாக வெளியே அனுப்புவாங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா சலித்து பேக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பாருங்கள், கரும்புலேருந்து வெள்ளை சர்க்கரை அவ்வளோ அழகாக ரெடி ஆகி இப்படி வந்திருக்குன்னு. இந்த கன்வேயர் மூலயமா மேலே அனுப்பி இது பேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. இது 50 கிலோ சாக்கில் வந்து பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பெல்ட் கன்வேயர் மூலயமா குடோனுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சர்க்கரை தயாரிக்கிற மிஷினுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோரில் தாங்க அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் ஒரு என்ட்ரியை போட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாங்க. இதாங்க ஒர்க் ஷாப். ஏதாவது மிஷினில் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே எடுத்து வந்து சரி பண்ணிட்டு திருப்பி அந்த மிஷினில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.
ஸ்க்ரீனில் தெரியிற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.